செத்த வேலி இருக்கிற காட்டுல ஒண்டி விட்டுருவாங்க, உயிர் வேலி இருக்கிற காட்டுல விடக்கூடாது. வெள்ளாட்டை காயணும். காஞ்சிருச்சு அப்படின்னா கிலோ வந்து 40 to 45 ரூபா. அதான் நான் வச்சுக்கோங்க, வாங்குவாங்க. இந்த மாசம் முடிவுக்குள்ள வருவாங்க. இப்ப என்ன சாணி வலிக்க போறேன்னு கேட்பீங்க. நாங்களாம் சாணியே வலிக்க மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரே இடத்துல ஹாப்பி சண்டே டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ரொம்ப நாள் ஆச்சு மெயின் வீடியோ போட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்க வேலை இருக்கு. நான் என் பாட்டு வீடியோ எடுத்துருக்கேன். எங்க அம்மா வந்தாங்க, ஒரு ஆரம்பிச்சாங்க. எக்கச்சக்க வேலை இருக்கு. நம்ம சேனல் புதுசா இருக்கு, வீடியோ லைக் போட்டு மறக்க நம்ம சேனல். சரி வாங்க கைஸ். எங்க நைனாம எங்க ஆத்தா அங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்க. இவன் என்னடா எந்நேரம் பார்த்தாலும் செல்ல எடுத்துட்டு போய் எங்கேயோ ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்கிறான். வேலிக்கிட்ட வச்சு வேலியில எதாவது காட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்க. பாருங்க, அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பைத்தியக்கார ஏதோ பைத்தியமே ஆயிட்டான் போல, செல்ல தூக்கிட்டு திரிஞ்சிட்டு தெரியுதா அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அது நம்ம கூட நம்ம உழைப்பை போட்டுட்டு இருக்கோம். நான் சொன்னேன் பாத்தீங்களா, உயிர் வேலைக்கு உயிர் இல்லாம பண்றது இந்த வெள்ளாட்டு வேலை. நீங்க பாருங்க, கடற தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி இருந்த வேலை பாருங்க, எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன் பாத்தீங்க. எப்படி கரண்ட் இருக்குன்னு பாருங்க. இப்படி கரண்டா ஏற்கனவே மழை இல்லை. நான் சொன்ன ஆல்ரெடி கூட காடு பாருக்கு எப்படி இருக்குன்னு. மழை இல்லாத சமயத்துல இப்படி போட்டு கரண்ட் விட்டுதுன்னா வேலி வருமா? வராது. கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் விட்டீங்கன்னா போதும், வேலி முடிஞ்சு. உயிர் வேலையே உயிர்னா பண்ணிடும். ஆனா வெள்ளாடு வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த கம்பி வேலி காட்டுல ஒண்டி விட்டுருவானு, செத்த வேலி இருக்கிற காட்டுல ஒண்டி விட்டுருவானு, உயிர் வேலி இருக்கிற காட்டுல விடக்கூடாது வெள்ளாட்டை. கண்டிப்பா அங்க பாருங்க, காயத்தை இப்படி காயம் பண்ணி விட்டா வேலி தலையுமா? கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்க கைஸ். பாத்தீங்கன்னா தெரியும், காத்தடிக்குது, வீடியோவே எடுக்க முடியல. கீழே இருந்து டிஸ்பிளே உடஞ்சதா டெம்பர் கிளாஸ் உடஞ்சது தெரியல. இப்பதான் உடஞ்சதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று, வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணும். பாருங்க, எங்க அப்பா அங்க இருந்து சிரிக்கிறாரு. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? வேலிக்குள்ள போய் வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறாரு. நைனா, இது உழைப்பு நைனா, உழைப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வியூஸ் போகாம இருக்கலாம், ஆனா நம்மளோட டார்கெட் ஒரு நாள் நம்மளும் சக்சஸ் பண்ணுவோம், பெரிய யூடியூபரா வருவோம். கஷ்டப்பட்டு போடுறோம், சக்சஸ் ஆகாம போயிடுவோம். ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும். அந்த ஒரு நாளுக்காக தான் கைஸ் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க அடுத்த பக்கம் போலாம். அட முள்ளு வேற புது அடே. கைஸ், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, வக்கிப்பில்லு கட்டு தான். இதான் மாட்டுக்கு போட்டிருக்கேன்னு கேட்பீங்க. வேற வழி இல்லை. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. மாட்டை கொண்டு வெளியே தடம் இருக்கும். தடத்துல அவுத்துட்டா போதும், பூரா வரப்பு. எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா பச்சை பில்லு நிறைய இருந்துச்சு. ஈஸியா தின்னு வயிறு நம்பிட்டு இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மழை பாத்தீங்கன்னா தெரியும், காடு பாருங்க, வெறும் மண்ணு தான் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா எங்கேயுமே பில்லு கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா ஒரு கட்டு பாத்தீங்கன்னா 420 ரூபா, 400 சம்திங் வரும். இது எத்தனை நாளைக்கு வரும்னு நினைக்கிறீங்க? நல்லா அள்ளி போட்டோம்னா ஒரு 4 நாளைக்கு கூட வராது. இதை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு மாசம் ஃபுல்லா நம்ம ஓட்டுறது? முக்கியமா மழை இல்லை அப்படின்னா பாத்தீங்க எந்த அளவு கஷ்டம். நமக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது, ஆடு மாடு கஷ்டம். அது நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும், நம்ம நல்லா இருந்தா அது நல்லா இருக்க முடியும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, மழை ஒரு தண்ணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாருங்க. மழை பெய்யினா எல்லாத்துக்கும் கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் மரம் வைங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம், மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்னு. அதாவது என்னோட ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மரம் இருக்கு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த மரம் நான் வச்சு வளர்த்துனதான். இதே என்னடா என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு பெரிய மரம் நீ வளர்த்துன, நீ அதுல பாதியோட காவாசியோட இல்லை, நீ இது வளர்த்தியான்னு கேட்பீங்க. நம்ம என்னைக்கு மரத்தோட ஹைட் அளவுக்குலாம் வளர முடியாது, அது உண்மைதான். பட் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் நிஜம். இந்த மரம் நான் வச்சதுதான். அதாவது பாத்தீங்கன்னா மொத்தம் நான் அங்க ஒரு மரம் இருக்கு, நான் காட்டியிருப்பேன் ஆல்ரெடி, நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அந்த மரம் வந்தாச்சு, இந்த மரம் வந்தாச்சு, நான் வச்சு வளர்த்துனதா ஏதோ நம்மளால முடிஞ்சது. அதாவது பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை சொல்லியிருப்பேன். இப்போ பர்த்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்க செலவு பண்றோம் நாம. ஒன்னும் இல்ல, ஒரு பர்த்டேக்கு ஒரு மரம் வச்சா போதும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 25 வயசு அப்படின்னா எத்தனை மரம் வச்சிருப்போம்? நம்ம 25 மரம் வச்சிருப்போம். உலகத்துல இருக்க எல்லாரும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா
எத்தனை மரம், ஒரு வனமே உருவாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன, மரம் இருந்தா ஈஸியா மழை வரும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தண்ணிக்கு வந்து கஷ்டம் வராது. இது வந்து இதை ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி பேசி போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதனால நான் சொல்றது என்னன்னா, நீங்க உங்க வருஷத்துக்கு ஒரு மரம் வச்சீங்கன்னா கூட போதும். ஏன்னா தண்ணி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். அதன் விளைவாகத்தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வக்கிப்பில்லாம் வாங்கி போட்டு வச்சிருக்கோம். என்ன பண்றது எல்லா நேரம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது மாட்டு கட்டு தரேன்னு. இப்ப என்ன சாணி வலிக்கு போறேன்னு கேட்பீங்க. நாங்களாம் சாணியே வலிக்க மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரே இடத்துல கட்டும் போது மாட்டுக்கட்டு தர வந்து கிளீனா வச்சுக்கணும் என்னைக்குமே. அப்போ நீங்க சாணி வலிச்சு உரத்தை சேர்த்து வைப்பீங்க. அந்த சாணி வந்து ஒரு இயற்கை உரம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காடு ஃபுல்லா நீங்க போடும்போது ஒரு இயற்கை உரம் ஈஸியா காட்டு கிடைச்சிடும். ஆனா நாங்க சாணி வலிக்கு போறதே கிடையாது. என்னடா இப்படி சொல்லி கேட்கறீங்களா? நாங்க எப்பயும் ஒரே இடத்துல கட்ட மாட்டோம். இன்னைக்கு இங்க கட்டுவோம், நாளைக்கு அங்க கட்டுவோம், அடுத்த நாள் அந்த குட்டையில வண்டி கட்டுவோம். இப்படி மாத்தி அந்த குட்டையில எல்லா பக்கம் கட்டிடுவோம். சரி, எப்படிதான் சாணி வலிச்சுதான் அவங்க நினைப்பீங்க. கிடையாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இடத்துல கட்ட போறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, சாணி எடுத்து ஒரு இடத்துல சேர்த்து வைப்போம். அது வந்து ஒரு நாளைக்கு உழவு ஓட்டும் போது எடுத்து காட்டுக்குள்ள இறச்சி விடுவோம். இறக்கி உரம்னு சொல்லி போட்டு அது மண்ணுக்கு வந்து நல்லா வளமா இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம இறக்க கூட தேவையில்லை. ஏன்னா இங்க பாருங்க, நம்ம ஹெல்பர்ஸ் என்ன பண்றாங்க, மாடு ஓட்ட சாணியை பறக்குது. பறக்கும் போது சின்ன சின்ன பொடி ஆயிரும். அப்படியே காடு ஃபுல்லா பரவிடும். நான் இன்னைக்கு இங்க கட்டுறேன்னா, நாளைக்கு காலையில கோழி, இந்த கோழி வந்து என்ன பண்ணும், இங்க ஃபுல்லா பறச்சு பறக்கி விட்டுரும். நாளைக்கு நான் அங்க வண்டி கட்டுவேன், அங்க போய் கோழி பூரா பறச்சு பறக்கி விட்டுருவோம். இப்படியே நான் காடு ஃபுல்லா கட்டும் போது ஒரு மாசம் கழிச்சு நீங்க பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம காடு ஃபுல்லா கட்டியிருப்போம் மாட்டை. அதே சமயத்துல அங்க ஓட்ட சாணியும் காடு ஃபுல்லா பரவி இருக்கும். அது ஒரே இடத்துல இருக்காது. இந்த கோழி ஓட்டு பறச்சு எல்லா இடத்தையும் செப்பரேட் பண்ணி விட்டுருவோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரே மாசத்துல காடுக்குள்ள இறக்கி வரும் பறவை காணப்படும். நாளைக்கு வந்து சோளம் போட்டாலோ, தட்டைப்பயிர் போட்டாலோ, பாசிப்பயிர் போட்டாலோ ஈஸியா வளர ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் ஆடு மாடு வச்சிருந்தீங்கன்னா ஒரே இடத்துல கட்டாம இந்த மாதிரி காடு ஃபுல்லா கட்டுங்க. அதை ஆட்டு வந்து சேர்த்து வச்சு அதை கொண்டு ஒரு நாளைக்கு உழவு ஓட்டும் போது எடுத்து கொண்டு நம்ம இறச்சிக்கிட்டு இருக்கணும். அந்த தேவையில்லை. உங்க வீட்டுல கோழி இருந்தா போதும், நீங்க இறைக்கவே தேவையில்லை. அதுவே பறச்சு ஃபுல்லா செப்பரேட் பண்ணி விட்டுரும். இது நம்மளோட ஹெல்பர்ஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்களை மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மெத்தட் எப்படி சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சி வீடியோக்கு லைக் போட்டுங்க. அட்ட நண்பா, என்னடா இப்படி காய போட்டிருக்குன்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் கிடையாது, வேப்பங்காய் தான். எதுக்கடா இப்படி காய போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சேல் பண்ணுவாங்க, சேல்ஸ்க்காக தான். அதாவது வந்து கிலோ எவ்வளவு சொன்னாங்க, 40 to 45 ரூபா. நீங்க உடனே ஷாக் ஆயிருவீங்க, வேப்பங்காய் 45 ரூபாய்க்கு வாங்குறாங்களா அப்படின்னு. ஆமா வாங்குறாங்க. ஆனா அது வந்து சேகரிக்கிறது வந்து, அதை வந்து சேமிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் பழுத்துக்காய் காட்டுறேன். அந்த பழுத்துக்காய் உங்களுக்கு தெரியுமா? அந்த பழுத்துக்காயை பொறுக்கும்போது பாத்தீங்கன்னா 10 கிலோ கூட ஈஸி. அதாவது ஒரு பொறிக்கிற 10 கிலோ இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா இந்த மாதிரி காயும் போது பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். 5 கிலோ அல்லது 4 கிலோ 3 கிலோக்கு வந்துரு. ஆனா என்னடா இவ்வளவு பொறுக்கணும், இவ்வளவுதான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால வந்து சேர்த்தது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா இருந்தாலும் ஃப்ரீ டைம் வந்து கரெக்டா யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தணுமே அப்படிங்கறக்காக வந்து பொறிச்சு எடுக்காங்க. இதுவும் ஒரு பெனிஃபிட் தானே. ஃப்ரீ டைம் சும்மா இருக்கிறதுக்கு இப்படி சேர்த்துனா ஒரு 5 ரூபா 10 ரூபாய் கிடைச்சாலும் அது வந்து பெனிஃபிட். எங்க அம்மா வந்து கஷ்டப்பட்டு பொறுக்கிருக்காங்க. அதாவது நான் ஃப்ரீ டைமா இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாத்தீங்கன்னா உங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, என்ன காயணும், காஞ்சிருச்சு அப்படின்னா கிலோ வந்து 40 to 45 ரூபா. அதான் நினைச்சுக்கோங்க, வாங்குவாங்க. இந்த மாசம் முடிவுக்குள்ள வருவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்குள்ள மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்ச வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க. கைஸ், இன்னைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சேனல்ல வந்து அப்கமிங் வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டு டக்குன்னு உங்களுக்கு வீடியோ தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கிறேன். நான் உங்கள் தமிழரசன்.